حي على அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை காட்டுங்கள். ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க. அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய 4 இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 4 பேர் தானே மூத்த அறிஞர்கள். 4 பேர் உண்மையாகவே மூத்த அறிஞர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த 4 மார்க்க அறிஞர்களில் ஒருவராவது வசீலா கேள், அல்லாஹ்வை ஒருவரை வைத்து அணுகு என்று சொல்லி இருக்கிறார்களா? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனஃபி மதுஹபுடைய மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நான் வெறுக்கிறேன். யார் சொல்றா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார், ஆம், என் ஆசிரியர் சொன்னது போல ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இவரை கொண்டு உன்னை அழைக்கிறேன் என்று கேட்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் வழிகாட்டலங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலங்க. எத்துணை துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எடுத்து பாருங்கள், எத்துணை துஆக்கள் இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ظلمنا انفسنا என்று எத்துணை துஆக்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அந்த துஆக்கள் எதிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு துஆவிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ் ஒருவரை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள் என்று சேர்த்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்துணை துஆக்களை உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவிலே எந்த துஆவிலாவது நல்லவர்களை கொண்டு என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்களா? அப்படி என்றால் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் உங்களை குழப்புகிறார்கள். அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஷைத்தானின் துணையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுகுகிறார்கள். அப்படித்தான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மறைமுகமாக பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம் அல்ல, அழகு அல்ல. வசீலா, இஸ்திகாத்தா. அடுத்து என்ன அனாச்சாரம்? தர்காக்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தர்கா, எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கட்டிடங்கள். அந்த கட்டிடத்திலே குத்து விளக்கு, சாம்பிராணி, அதன் மீது போர்வை, அங்கே என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் பிற மதங்களிடமிருந்து அப்படியே காப்பி அடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் கெட்டுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? குர்ஆன் சுன்னா வழிகாட்டி இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு நல்லவர், ஒரு வலிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபரை பூசுங்கள், அவர்களுடைய கபருக்கு மேல் கட்டிடம் கட்டுங்கள், அந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு கொடியை நாட்டுங்கள், அந்த கொடி அந்த கட்டிடத்திற்கு உள்ளே குத்து விளக்கை ஏற்றி அதில் எண்ணெயை ஊற்றி பெண்கள் எல்லாம் வியாழக்கிழமை சென்று எண்ணெயை ஊற்றுங்கள், எண்ணெய் ஊற்றியதை எரிய வையுங்கள், நீங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கின்ற அந்த குருதட்சணைகளை வாங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபி இறந்து விட்டாரா, தர்கா கட்டுங்கள், அந்த சஹாபி இறந்து விட்டாரா, ஒரு கபரை பூசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்றால் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இந்த ஹதீஸை சொல்லி உங்களுக்கு மீனிங் சொல்றேன். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? இதா மாத ஃபீஹிமுன் நபி, ஒரு நபி இறந்து விட்டால், அவு ரஜுலுன் சாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால், பனௌ அலா குபூரிஹிம் மசாஜிதா, அவர்களுடைய கபரின் மேல் வணங்கும் இடத்தை கட்டிக் கொள்கிறார்கள். அது வணங்குற இடமா? வணங்குற பள்ளிவாசலையா கட்டி இருக்கோம்? கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை அழைத்து பிறரை துஆ செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அல்லாஹ்விற்கு பதிலாக பிறருக்கு சுஜூது செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அப்ப அந்த இடத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது வணங்கக்கூடிய இடம்தான். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஹூதிகள் நஸ்ரானிகள் கட்டினார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபூரை வணங்கப்படும் இடமாக, நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்னார்களா, நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கபூரை கட்டு, எனக்கு தர்காவை கட்டுங்கள், அதிலே மக்கள் எல்லாம் வாருங்கள், கேளுங்கள் என்னிடத்திலே, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அல்லாஹ்விடத்திலே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? எனக்கு எது எதெல்லாம் தர்காவாவது தெரியுமா? யானை தர்கால சுத்தி வந்த யானை, இந்த உருசு போறாங்களே, கந்தூரி போறாங்களே, யானை செத்து போச்சுங்க. யானை செத்து போனதுக்கு யானைக்கு ஒரு தர்கா இருக்கு. பூனை செத்து போச்சு தர்கால, அந்த பூனைக்கு ஒரு தர்கா. கெட்டு யாரு கேட்க போறா? கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்ன? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? ஒரே கேள்வி, யார் உங்களுக்கு வழிகாட்டியது? குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறதா? சுன்னா வழிகாட்டி இருக்கிறதா? இல்லை என்றால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? இத்துணை காலங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் எங்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லையா? அந்த கத்திரம் கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பிடிக்கலையா? அல்ல அங்க அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய வாழ்க்கை பிடிக்கவில்லையா? யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு கபூரை சிறப்பாக கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளைய, அபூபக்கர் கட்டளைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் கட்டவில்லையே, அபூபக்கர் இறந்ததற்கு உமர் கட்டவில்லையே, உமர் இறந்ததற்கு உஸ்மான் கட்டவில்லையே, உஸ்மான் இறந்ததற்கு அலி கட்டவில்லையே ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப எப்படிங்க கட்டுறீங்க? ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடத்தை நீங்கள் அதை சுத்தமாக்குவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும்? முடிவெடுங்க. உங்க ஆலிம் சாக்களா? உங்களை வழிநடத்துபவர்களா? அல்லது குர்ஆன் சுன்னாவா? எந்த இடத்தையும் புனிதப்படுத்தலாம். அவரு கபூர் பகதாதுல இருக்கும். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கபூர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பகதாதுல. அதுதான் உண்மையான வரலாறு. யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கு மாத்து கருத்தெல்லாம் கிடையாது. பொட்டல் புதூர்ல அப்துல் காதர் ஜிலானி தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொட்டல் புதூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே, சிங்கப்பூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அவங்க உட்கார்ந்துட்டு போனாங்க. அங்க தூங்கிட்டு இருக்கும் போது கனவு கண்டாரு. அந்த கனவுல எனக்கு இங்க ஒரு தர்கா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தர்கா. இன்னும் எத்தனையோ தர்காக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்க, தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தர்கால ஒரு யானை, இந்த யானை தர்கா தான். இந்த யானையுடைய வரலாறு தெரியணுமே உங்களுக்கு. இந்த யானை குழந்தை இல்லாதவர்கள் இந்த யானைகிட்ட போகும்போது ஒரு தேங்காய் கொண்டு போகணும். இந்த தேங்காவை கொண்டு போய் யானைகிட்ட கொடுக்கணும். யானை கொடுத்ததை திருப்பி கொடுத்துருச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம்.
யானை கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டில் ஒரு தர்கா இருந்துச்சு. அந்த யானை செத்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தர்கா கட்டாங்க அந்த யானைக்கு. இன்னும் எத்தனை கபறுகால யானை செத்து இருக்கோ பூனை செத்து இருக்கோ தெரியல, தர்காக்கள் இருக்கு. இன்னைக்கு உள்ள நமக்கு தெரியும் அந்த யானை செத்து போனதால யானை தர்கான்னு சொல்லி. பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தா அதுக்கு ஒரு பேரை வச்சு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷேக் முரீதுன்னு சொல்லி போட்டு பேரை வச்சிருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும்.